நமஸ்தே. ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல ஒரு லசூன் கி சட்னி அப்படிங்கிற ரெசிபி போட்டிருக்கோம். இந்த லசூன் சட்னி அப்படிங்கிறது வந்து என்னோட சன்னில்லாவோட ரெசிபி. அவர்கிட்டேருந்து தான் நானே இந்த லசூன் சட்னி அப்படிங்கிறத கற்றுட்டேன். ஸோ இந்த லசூன் சட்னி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ், இது வந்து கார்லிக் லவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் லசூன் அப்படின்னு சொல்லக்கூடியதான கார்லிக் தான். இது வந்து நார்தர்ன் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியாலாம் இதை சாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வடா பாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சப்பாத்திக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஈவன் இந்த வடா பாவ் மாதிரியான டிஷ்ஷஸை வந்து ஒரு பர்க் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த லசூன் கி சட்னி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல் காண்டிமெண்ட்டாக இருக்கு, ஸ்பெஷலி கேட்டரிங் டு கார்லிக் லவர்ஸ். இதில் ஆப்வியஸ்லி நம்ம பார்த்தோம்னாக்கா கார்லிக் பல்ப்ஸு அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. பட் வந்து இதுக்கு இன்னொரு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அது நம்மளோட வெள்ளை எள்ளு, ஒயிட் செசாமி சீட்ஸ் தான். இது வந்து நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் நிறைய ரீஜனல் வேரியேஷன்ஸோட அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்னோட சன்னின்லா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரிப்ரேஷன் தான். ஆனால் அந்த சீக்ரெட் ஆஃப் த சட்னி வந்து இட் லைஸ் இன் ஃப்ரைங் த இன்க்ரீடியன்ஸ் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு தான் அவர் வந்து சொன்னார். ஸோ நார்மலி இந்த லசுன் சட்னி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து அவங்க வந்து நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் ஒரு ரஸ்டிக் ரோட்டீஸ்க்கு ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆர் வடா பாவ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் சாண்ட்விச்சஸ்க்கு கூட இது யூஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து இட்லி, தோசை, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் நம்மளோட கன் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியதான நம்மளோட இட்லி மிளகா பொடி, அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணி பார்த்தோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. நம்மளோட அந்த கன் பவுடர் டேஸ்ட்லேயே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எகெயின் இதை ப்ராப்பராக நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னாக்கா இது வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ப்ராப்பராக இது வறுத்துட்டு, இது ஆறினவுடனே இது ட்ரை சட்னி பவுடராக பிடிச்சிட்டு நம்மளால் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் கூட நாங்கள் யூஸ் பண்ணோம். இது வந்து நல்லாவே வந்தது. இந்த வெள்ளை எள்ளு அப்படிங்கிறது வந்து இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். அந்த வெள்ளை எள்ளு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப ரொம்ப லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். ஆனால் ப்ரோட்டீன் இருக்குது, இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, கால்சியம் மாதிரியான விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ டுகெதர் இது எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளோட ஜென்ரல் ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணுது. இதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணக்கூடியதான நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளோட பூண்டுலேயும் இருக்குது. ஸோ பூண்டு அண்ட் செசமி சீட்ஸ் காம்பினேஷன் இந்த லசூன் கி சட்னி ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக, ஹெல்த்தியாக, டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணதான இந்த ரெசிபியை நீங்கள் போய் பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.